இப்போ வெளிநாட்டில போய் வேலை பார்க்குறாங்க. அதாவது வெளிநாட்டை வந்து உயர்வா நினைக்கிறாங்க. தாய்நாட்டை இந்தியாவை தாழ்வா நினச்சிக்கிட்டு தான் இந்த ஆங்கில வழி பள்ளியில் படிக்கிறாங்களா, அந்த ஆங்கிலத்தில் கல்வி கற்பவர்கள் ஏன் ஆங்கிலம் தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆங்கிலம் பேசுகிற நாடுகள் இருக்குல்ல, அது உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறோம், பிற நாட்டை உயர்வாக நினச்சிட்டு தனது தாய்மொழியை தாழ்வாக நினச்சிக்கிட்டே இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடித்த உடனே அதில் பெரும்பாலான திறமையானவங்கலாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த நாட்டிலையும் திறமையானவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகல அவ்வளோதான். ஆனால் வெளிநாட்டை தான் உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தனது நாட்டை தாழ்வாக நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நான் தாழ்வாக நினச்சிக்கிட்டு இன்னொருத்தரை உயர்வாக நினச்சா நான் எனது முன்னேற்றத்துக்காக போராட முடியுமா? என்ன நான் உயர்வாக நினைக்கும் போது தான் நான் போட்டி போடுவேன். அப்போ இங்கே படித்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னை தாழ்வாக படித்து எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடல. கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. கொஞ்சம் படித்தவங்களே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படிப்பில் தேர்ச்சி பெறுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரில் பாதி பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, பாதி பேர் இங்கே இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாட்டை உயர்வாக நினைக்கிறாங்க. வெளிநாட்டு மொழியான அந்த ஆங்கில மொழியை உயர்வாக நினச்சதுனால தான் அவங்க வெளிநாட்டுக்கு போனாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க மட்டும் இந்த நாட்டை உயர்வாக நினைக்கிறாங்களா, வெளிநாட்டுக்கு போனவங்க தான் வெளிநாட்டு மொழியை உயர்வாக நினைக்கிறாங்களா? அப்படி கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிறவங்களும் அந்த வெளிநாட்டை தான் உயர்வாக நினைக்கிறாங்க. அந்த ஆங்கில மொழியை தான் உயர்வாக நினைக்கிறாங்க. தனது நாட்டை தாழ்வாக நினச்சிக்கிட்டு தான், தன்னை தாழ்வாக நினச்சிக்கிட்டு தான் இந்த நாட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த நாட்டில் இருக்கிற படித்தவர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை ஆங்கிலத்தில் கல்வி கற்க வைக்கிறார்கள். தங்கள் பிள்ளையும் வந்து வெளிநாட்டுக்கு போனால் எனக்கு சம்மதம் தான், அமெரிக்காவுக்கு போனால் எனக்கு சம்மதம் தான், எங்கே போனாலும் சரி நீ உன் திறமையை வெளிப்படுத்து, அதில் எங்களுக்கு சம்மதம் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய திறமை இந்த நாட்டுக்கு பயன்படணும் அப்படிங்கிற நினப்பு இல்லை. அப்போது ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு தான் இங்கே இருக்கிற படித்தவர்களும் இருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளை ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் எங்கே போய் வேணாலும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த விட்டும் சாதிக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த ஆங்கில மொழி கற்றுக்கொண்டால் உலகில் எங்கு வேண்டுமானாலும் நமது திறமைகளை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் தமிழ் மொழி மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ் மொழியில் பாடம் கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா, பாடமொழியாக வெறுமனே தமிழ் மொழி மட்டும்தான், வேறு மொழியே உனக்கு தெரியாது அப்படின்னா வேறு வழியே இல்லை. இந்த நாட்டில் தான் நீ இருந்திருப்ப, நீ உனக்கு தாய்நாட்டு பற்றாக இருந்திருக்கும், ஒன்றை நீ உயர்வாக நினச்சிருப்ப, இன்னொன்று உயர்வாக நினைக்கிறதுக்கு ஆங்கில மொழியை உயர்வாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், உனக்கு ஆங்கில மொழியில் பாடம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை, ஆங்கில மொழியே உனக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை, விரும்பினால் கற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால உனக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும். அதனால் தமிழ் மொழியை நீ உயர்வாக நினைப்ப, தமிழ்நாட்டையும் உயர்வாக நினைப்ப, இந்த நாட்டிலே ஒரு உயர்வு மனப்பான்மையோடு நீ இங்கு வாழ்ந்திருப்பாய். இன்னொரு மொழியை கற்றுக் கொடுக்குறதுனால இன்னொரு மொழியை உயர்வாக நினச்சி ஒன்றை தாழ்வாக நினச்சிக்கிட்டு தாழ்வு மனப்பான்மையோடு இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் தாழ்வு மனப்பான்மையோடு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இங்கே இருக்கிற படித்தவங்களும் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காங்க. படித்தவங்களில் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு போனவங்களும் அவங்க தாழ்வு மனப்பான்மையோடு தான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் படிக்காமல் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காங்க. இந்தியர்கள் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறார்கள்.